ஹாய் தேர், வெல்கம் யூ. கிராம வங்கி வேலைவாய்ப்பானது வெளியாகியிருக்கு. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இது போன்ற பதவிகள்லாம் வந்து இருக்கு. தற்போது அறிவிச்சிருக்காங்க. அந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி ஆன்லைன் மூலியமா விண்ணப்பமானது செய்யணும்ன்றத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் கட்டாயமாக வீட்டில் இருந்தபடி அப்ளை ஆனது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி ஃபர்தராக அப்ளை பண்ணணுன்ற வீடியோ ப்ரொசீஜரை நம்ம பார்க்கலாம். வெப்சைட்டுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதை நீங்கள் படித்து பார்த்து வெப்சைட்டுக்குள்ளே வந்துருங்க. வந்த உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா PRPRRBS லைவ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பேஜ் வந்த உடனே ஃபஸ்ட்டில் என்ன இருக்கோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் பதவிக்கு தனியாக அப்ளை பண்ணணும். மற்றபடி அசிஸ்டண்ட் மேனேஜர் இது போல் பதவிக்கெலாம் தனியாக அப்ளை பண்ணணும். ஆனால் 2 பேருக்குமே அப்ளை பண்ணுற அந்த ப்ரொசீஜர்ன்றது சேம் தான். இப்போ நம்ம ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் மல்டி பர்பஸ்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜில் நம்ம பார்த்தோன்னா நீங்கள் புதிய நபராக இருந்தால் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். இல்லை இதுக்கு முன்னாடி ஐடி பாஸ்வேர்ட்லாம் இருந்ததுன்னா நீங்கள் கீழே இருக்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். லாகின் ஃபார் ஆல்ரெடி கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம நியூ அப்படின்றதால நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேசிக்கான விவரம் தான் உங்கள் நேம் கொடுங்க. அதேமாரி ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு நேமில் உங்கள் நேம் கொடுத்துட்டு திரும்பி இந்த ரைட் சைடு கன்ஃபார்மில் அதே நேம் எழுதிங்க. மிடில் நேம் இருந்தால் எழுதுங்க, இல்லைனா விட்டுருங்க. லாஸ்ட் நேம் இருந்தால் எழுதுங்க, இல்லைனா விட்டுருங்க. ஓகேவா? ஸோ அடுத்தபடியாக மொபைல் நம்பர் வந்து கொடுத்துங்க. திரும்பி அதே மொபைல் நம்பரை கன்ஃபார்ம் மொபைல் நம்பரில் கொடுத்துங்க, போதுமானது. அதுக்கப்புறமா இமெயில் ஐடி எழுதுங்க. இமெயில் ஐடியை ஃபுல்லாக எழுதாதீங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இமெயில் ஐடி, இதில் தான் வந்து ஃபுல்லாக எழுதணும். abcd@gmail.com அப்படின்னு ஃபுல்லாக எழுதணும். இந்த இடத்துல பார்த்து வர அந்த gmail.comன்றதை போடாதீங்க. போடாத மீதி மட்டும் எழுதுங்க. மீதி மட்டும் எழுதிட்டு இங்கே கிளிக் பண்ணி gmail.com அப்படின்றத இங்கே செலக்ட் பண்ணிங்க. ஒருவேளை வேறு ஏதாச்சும் .com இருக்குன்னா அதை பார்த்து செலக்ட் பண்ணிங்க. மேக்ஸிமம் எல்லோரும் gmail.com தான் வச்சுட்ருக்கீங்க. அதுக்கப்புறமா இங்கே கொடுத்துருக்க கோடை அப்படியே என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்த உடனே உங்களுக்கான ஐடி பாஸ்வேர்டு ஆனது உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்துட்டுருக்கும். அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. மெசேஜ் வந்திருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ 4.3 சென்டிமீட்டர் ஹைட்டு, 3.5 சென்டிமீட்டர் வித்து, நீளம் அகலம் இதில் வந்து இருக்கணும். அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே கேப்சர் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணி லைவாக உங்களை ஃபோட்டோ வந்து எடுத்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மொபைல் மூலிமா எடுக்கணுன்னா கிளிக் ஹியர் டு ஸ்கேன் அப்படின்னு நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் மொபைல் மூலிமா எடுத்துக்கலாம். இந்த ஸ்கேனை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ ஆனது எடுத்து அப்லோட் ஆனது பண்ணிக்கலாம். அதை பண்ணிவிட்டு இங்கே டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சரை இங்கே அப்லோடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டிக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணுங்கள். சிக்னேச்சர் பொறுத்தவரை ஜாயிண்டிங்கில் போடுங்க. கேபிட்டலில் தனித்தனியாக எழுதாதீங்க. அப்படியே ஜாயிண்டாக அப்படியே போடுற மாதிரி போட்டுங்க. அதுக்கப்புறமா உங்களோட கேட்டகரி ஓபிசி ஜென்ரல் இது போல் வருவீங்க. பிசி எம்பிசிலாம் ஓபிசியில் தான் வருவீங்க. ஓகே வந்து கொடுத்துங்க ஓபிசியை. மற்றபடி எஸ்டி எஸ்சி நீங்களாம் தனித்தனியாக கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பர்சன் வந்து டிசபிலிட்டி இருக்குது அப்படின்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு அதோட பர்சன்டேஜ் என்ன டைப் பண்ண அப்படின்றத கொடுங்க. இல்லைனா நோ வந்து கொடுத்துங்க. அடுத்தபடியாக நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது என்ன இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்களோ அதை மட்டும் கொடுத்தா போதும். மற்றபடி எதுவும் தேவையில்லை. நீங்கள் இப்போ ஸ்க்ரைபு டிசபிலிட்டியாக இருக்கீங்கன்னா ஸ்க்ரைபு தேவைப்படும் உங்களுக்கு எழுதுறதுக்கு. அப்படி தேவைப்பட்டதுன்னா எஸ் வந்து கொடுக்கலாம். இல்லைனா இந்த இடத்துல நோ வந்து கொடுத்துக்கலாம். அடுத்தபடியாக என்ன ரிலிஜியன், இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின். ஸோ முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் பொறுத்தவரை மைனாரிட்டியில் வருவாங்க. இந்துலாம் மைனாரிட்டி, நீங்கள் வரமாட்டீங்க. நோ வந்து கொடுத்துக்கலாம் இந்து. ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தால் எஸ், இல்லைனா நோ கொடுத்துங்க. அதாவது சர்வீஸிங் கவர்மெண்ட்டு அது போல் ஏதாச்சும் கவர்மெண்ட்டில் ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறீங்கன்னா எஸ்ஸு, இல்லைனா நோ அப்படின்னு கொடுத்துக்கலாம். டிசேபிள் எக்ஸ் சர்வீஸ்மேனு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுக்கலாம், இல்லைனா நோ கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து நோ வந்து கொடுத்துக்கலாம். ஆர் டிபெண்ட் ஆஃப் ஏ சர்வீஸ்மேன் கில்டு இன் ஆக்ஷன் கேட்குறாங்க. யாராச்சும் இறந்துருக்காங்களா, நீங்கள் யாராச்சும் டிபெண்ட் பண்ணியிருக்கீங்களா, அவங்க இறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவும் இருக்காது, நோ கொடுத்துங்க. அதுக்கப்புறமா ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. ரிலாக்ஸேஷன் பொறுத்தவரை விட்டோ, டைவர்ஸ்டு உமன் இது போல் இவங்களுக்குலாம் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. அவங்க எஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நோ வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேவ் யூ அப்பியர்டு ஃபார் த CWE பை CRP. இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் ஏதாச்சும் எழுதிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நேஷ்னாலிட்டி பொறுத்தவரை இந்தியன் கொடுத்துக்கலாம். ஸ்டேட்டு வந்து நம்ம தமிழ்நாடு கொடுத்துக்கலாம். பாண்டிச்சேரியாக இருந்தால் நீங்கள் பாண்டிச்சேரி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து நம்ம சென்டர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சென்டர் எல்லா மாவட்டமும் கொடுக்கல, கொஞ்சம் மாவட்டம் தான் கொடுத்துருக்காங்க. எந்த மாவட்டம் உங்களுக்கு கிட்ட இருக்கோ அந்த மாவட்டத்தை முதல்ல வந்து செலக்ட் பண்ணிங்க.
அடுத்தபடியாக கொஞ்சம் தூரமாக இருக்க மாவட்டத்தை நீங்கள் கொடுத்துக்கலாம். நிறைய எக்ஸாமினேஷன் சென்டரில் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மெயின் எக்ஸாமினேஷனுக்கும் செலக்ட் ஆனது பண்ணிங்க. இந்த இடத்துல டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிடுங்க. டிக் பண்ணிவிட்டு ஐடி ப்ரூஃப் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பேன் கார்டு, ஆதார் கார்டு எதுனா இருக்கும். ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆதார் கார்டில் நேம் இருக்கோ எப்படி இருக்கோ அந்த கரெக்டாக நேம் வந்து ஐடென்டிட்டி கரெக்டாக மேட்ச் ஆகணும் நேமு. அந்த ஐடி ப்ரூஃப் நம்பர், ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஃபைனலி இண்டிகேட் மீடியம் ஆஃப் பேப்பர், இது வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கொடுத்துங்க. இந்த இடத்துல ஐடி ப்ரூஃப் நம்பர் வந்து என்டர் பண்ணிவிடுங்க. ஆதார் கார்டுனா ஆதார் கார்டு, பேன் கார்டுனா பேன் கார்டு, எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்துங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு மேலா ஃபீமேல் கொடுத்துங்க. மேரிடா அன்மேரிடான்றதை கொடுத்துங்க. விட்டோ அந்தமாரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆதார் நம்பர், ஆதார் வெரிஃபிகேஷனுக்கு வந்து எல்லோரும் மேக்ஸிமம் எஸ் கொடுத்து அப்ளை பண்ண பாருங்கள். அதுதான் நல்லது. எஸ் கொடுத்துட்டு ஆதார் நம்பரை என்டர் பண்ணிங்க. ஏன்னா பேன் கார்டு நம்பரு இருந்தால் என்டர் பண்ணுங்கள், இல்லைனா விடுங்க. டூ யூ ஹேவ் ட்வின் பிரதர், நீங்கள் ட்வின்ஸ் அந்தமாரி கேட்குறாங்க. அந்தமாரி இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கலாம். அடுத்தபடியாக நம்ம பார்த்தோன்னா ஃபாதர் நேம் வந்து கேட்குறாங்க. ஃபாதர் நேம் கொடுத்துங்க, மதர் நேம் வந்து கொடுத்துங்க. அதுக்கப்புறமா அட்ரஸ் கேட்குறாங்க. அட்ரஸ் பொறுத்தவரை நீங்கள் இப்போ இருக்கிற இடமும் உங்களோட நிரந்தர இடமும் சேம்னா இந்த இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் அட்ரஸை என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டிக் பாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டால் போதும். இல்லை நான் வேலை விஷயமாக வெளியே வந்திருக்கேன் அப்படின்னா வேலை விஷயமாக வெளியே வந்திருக்க அட்ரஸை இங்கே கொடுத்துங்க. இங்கே கொடுத்துட்டு இங்கே டிக் பாக்ஸ் டிக் பண்ணக்கூடாது. உங்கள் சொந்த ஊர் அட்ரஸை இங்கே கொடுத்துங்க. கொடுத்துட்டு வேலிடேட் யுவர் டீட்டெயில் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. ஓகே, கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டோம், முடிய போகுது. அடுத்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுக்கணும். 10th நேம் ஆஃப் த போர்டு ஸ்டேட் போர்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு வந்து கொடுத்துங்க. டேட் ஆஃப் பாசிங், டேட்டு மந்த் இயர் வந்து சர்டிஃபிகேட்டில் இருக்கும் கொடுத்துங்க. என்ன பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. பர்சன்டேஜ் தான் எடுக்கிறாங்க, மார்க் கேட்கல, அதை கொடுத்துங்க. கிரேட் என்னென்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் அது போல் கேட்குறாங்க. அது வந்து என்னென்னு கொடுத்துங்க. அதேமாதிரி கிராஜுவேஷன் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அந்தமாரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு டிகிரி என்ன படிச்சிங்களோ அந்த டிகிரி நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அந்த பாஸ் டேட் கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கொடுத்துட்டு என்ன கிளாஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க. அதேமாதிரி நீங்கள் பிஜி படிச்சிருந்தா பிஜி, ப்ரொஃபஷனல் படிச்சிருந்தா ப்ரொஃபஷனல், வேறு ஏதாச்சும் படிச்சிருந்தால் அதர்ஸில் கொடுக்கலாம். டூ யூ ஹேவ் ஆப்ரேட்டிங் இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் நாலேஜ் இருக்கான்னு கேட்குறாங்க. எஸ் கொடுத்துங்க. கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் இன் எதுலன்னு கேட்குறாங்க. இதை இப்போ நீங்கள் 12th 10th இந்தமாரி படிச்சிருக்கலாம், இல்லை டிகிரியில் படிச்சிருக்கலாம். ஸோ எதனா ஒன்று கொடுத்துங்க. எதனா ஒன்று கொடுத்து ஓகேன்றதை கொடுத்துங்க. கம்ப்யூட்டர் லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் அது எதனா கொடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெண்டுமே கூட கொடுத்துக்கலாம். அதாவது லோக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட்டு, உங்களுக்கு தமிழ் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக எஸ் கொடுங்க. தமிழ் எஸ் கொடுத்துங்க. அதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி வேலை ஏதாச்சும் பார்த்துருந்தீங்கன்னா ப்ரெசென்ட்லி ஒர்க்கிங்னா எஸ், இல்லைனா நோ கொடுத்துட்டு நீங்கள் போயிடலாம். அடுத்தபடியாக நம்ம பார்த்தோன்னா இந்த எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி சும்மா ட்ரையல் மாரி ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாம் உங்களுக்கு வேணும்னா எஸ் கொடுக்கலாம், இல்லைனா நோ வந்து கொடுத்துங்க. அதுக்கப்புறமா என்ன கேட்குறாங்கன்னா அதர் எனி டிடென்ஷன், ஃபைன், கன்விக்ஷன் அகேன்ஸ்ட் யூ அவாய்டபிள் எனி கோட், ஏதாச்சும் கேஸ் அது போல் அஃபென்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குறாங்க. இருந்தால் எஸ், இல்லைனா நோ வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா லாங்குவேஜஸ் கேட்குறாங்க. லாங்குவேஜஸ் பொறுத்தவரை இங்கிலீஷ் கொடுத்துங்க. எனக்கு எழுத தெரியும், படிக்க தெரியும், பேச தெரியும், இதெல்லாம் ரீட் பண்ண தெரியும், எல்லாம் வாசிக்க தெரியும், எல்லாமே அப்படி டிக்குன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறமா தமிழ் வந்து இருக்காது, அதர்னு கொடுத்துட்டு தமிழ் அப்படின்றத நீங்கள் எழுதிருங்க. தமிழ்ன்றதை எழுதிட்டு எனக்கு வாசிக்க தெரியும், எழுத தெரியும், பேச தெரியும் அப்படின்றத கொடுத்துங்க, போதுமானது. அதுக்கப்புறமா வேலிடேட் யுவர் டேட்டாவை கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. அடுத்த பேஜில் அந்த ஃபஸ்ட்டு 2 டிக் பண்ணுங்கள். அது உங்கள் நேமில் எதுவும் சேஞ்செலாம் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு 2 டிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் உங்களோட லெஃப்ட்டு கட்டை விரல் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் மயிலை தடவி அச்சு அந்த ரேகை வச்சு அதை போட்டது ஃபஸ்ட்டில் அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களோட ஆன் ரிட்டர்ன் டிக்ளரேஷன் சொல்கிறாங்க இல்லையா, அது ஒரு 2 லைன் எழுதி அப்லோட் பண்ணணும். நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். 2வதுல அதை அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறமா உங்களோட 10th அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதுக்கப்புறமா இந்த இடத்துல நம்ம டிக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அக்ரி டு தான் இதுக்கு வந்து நீங்கள் நோ கொடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கோடை என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டை கொடுத்துங்க. அந்த ஹேண்ட் ரிட்டன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அது என்னென்னா நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் இந்த 2 லைனை மட்டும் எழுதணும். இங்கே ஐன்னு போட்டு ஆரம்பிக்குது இல்லையா, இந்த ஐன்னு போட்டு ஆரம்பிக்கல, அந்த ஐ அப்படின்னு போட்டு உங்கள் நேம் எழுதுறீங்க. நேம் எழுதிட்டு ஒரு கமா வச்சுட்டு அப்புறமா இந்த இயர் பை அப்படி இதுலேருந்து எழுதிட்டு இந்த இயர் பை HERE அதுலேருந்து எழுதிட்டு கடைசியாக இந்த கீழே 2வது லைனில் ரெக்யூர்டு அப்படின்னு முடியுதா, அது வரைக்கும் எழுதி ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தபடியாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓபிசிக்கெலாம் 850, இப்போ SC ST இது நீங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு 200ரூபாக்குள்ளே தான் காசு. ஸோ நீங்கள் பேமெண்ட் மோடை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் ஆனது பண்ணிக்கலாம். இந்த செக்யூரிட்டி கோடை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்து நீங்கள் பேமெண்ட் ஆனது பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.